தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் ஸ்டுடியோவுக்கு வருகை தந்திருப்பவர் ஒரு சிறப்பு விருந்தினர், மூத்த மருத்துவர். சென்னையில் அவர் பேர் சொன்னாலே தெரியும், டாக்டர் குணசீலன் ராஜன் அவர்கள். டாக்டர் வணக்கம். வணக்கம் சலீம். டாக்டர் ராஜன் டென்டல் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற நம்ம சென்னையில் ஆரம்ப கட்டத்தில் வந்த பல் ஆஸ்பத்திரிகளில் உங்களுடைய ஆஸ்பத்திரியும் ஒன்று. உங்களுடைய ஃபாதர் ரொம்ப ஃபேமஸ் சர்ஜன். அவரோட வழியில் நீங்களும் 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க. உங்களுடைய பேர் சொன்னாலே பலருக்கு தெரியும். ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு மட்டும் நான் கோட் பண்ண விரும்புகிறேன். ரீசெண்டாக உங்களோட இன்டர்வியூ பார்த்தேன். முன்னாள் டிஜிபி டாக்டர் சைலேந்திர பாபு அவர்கள் உங்களை பேட்டி எடுக்கும்போது அவருடைய சொந்த அனுபவங்களை பகிர்ந்திருந்தார். அவர் சொல்கிறாரு, 25 வருஷம் முன்னாடி அவருக்கு ஒரு எயில்மெண்ட் வரும்போது 6 மாதமாக பெயின் கில்லர் சாப்பிட்றாரு. ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போகிறாரு. அங்கே சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் உங்ககிட்ட வந்த பிறகு நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோ பெரிய சர்ஜரி தேவை கிடையாது, ஒரு இன்ஜெக்ஷன்லேயே அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன்லேயே நீங்கள் முடிச்சிட்டிங்க. அந்த பேட்டியை கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மருத்துவருக்கு ஒரு ப்ரெசிஷன் வரணும் அப்படின்னா செய்கிற தொழிலில் எத்தனை ஆண்டு காலம் தேவைப்படும்? ஒரு 10 வருஷமாவது மினிமம் நல்ல டாக்டருக்கு ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் படிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நிறையா தொழில்நுட்பங்கள் இருக்குது, டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இருக்குது. அது எல்லாமே ஒரு ஒரு டாக்டருக்கு ஈடாகாது. அதெல்லாம் ஒரு அடிஷ்னல் டூல்ஸ்னு வச்சுக்கிடலாம். அவங்க அவங்க டிஜிபி அப்போ வரும்போதும் இதே தான் பார்த்தோம். கிளினிக்கலாக ஒரு சந்தேகம் வந்துச்சு, அவ்வளோ மோசமாக தெரியலையே அவங்க சொல்கிற மாதிரி அப்படின்ட்டு. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவோம், ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அதிலே கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 90% சரியாயிருச்சு. 35 இயர்ஸாக இப்போ நாங்கள் அப்போ ஆரம்பித்தாங்க. இதுக்கு 63வது வருஷம் கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ அதை ஆரம்பித்து இப்போ நான் 35 இயர்ஸாக நடத்திட்டுருக்கேன் அது மெடிக்கல் டைரக்டர். பெரிய டென்டல் ஹாஸ்பிட்டல்னே சொல்லலாம் இது. எல்லா வசதியும் பல் மருத்துவத்தை பொறுத்தவரையும் இன்க்ளூடிங் மயக்கம் கொடுத்து பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் தேடி எல்லாமே இருக்குது. டாக்டர், இப்போ நம்மளுடைய பற்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது பாமர மக்கள் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன? தினந்தோறும் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், பல்லு டேமேஜ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். மெயின் எதுன்னு எடுத்திங்கன்னா சாப்பாடு தான். சரியான சாப்பாடு சாப்பிடாம நிறையா ப்ராசஸ்ட் ஃபுட் வர வர நிறையா சுகரு, இனிப்பு, பல்லு ப்ராப்ளம் ஒன்று உண்டாக்கும், சொத்தை உண்டாக்கும், சர்க்கரை வியாதியும் வரும், டயபெட்டிஸ். இன்றைக்கி நம்ம தான் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்றோம். ஸோ அதனால் சர்க்கரை அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம். சரி, அப்படி நீங்கள் அவாய்ட் பண்ண முடியல, யூஸ் பண்ணிங்கன்னா எது சாப்பிட்டாலும் நல்லா வாய் கொப்பளிக்கணும். சும்மா தண்ணியை வச்சு நல்லா கொப்பிச்சாலே என்னென்ன மாட்டிகிட்ருக்கோ எல்லாமே நிறைய வெளியே வந்துடும். அது ஒரு முக்கியமான பேட் ஹேபிட்னு சொன்னால் சாப்பாடு தான். ஸோ அதை கொஞ்சம் சுகர்ஸ் அவாய்ட் பண்ணணும். ப்ரஷ் பண்ணும்போது காலையில் ப்ரஷ் பண்ணுறது கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா. நைட்டும் ப்ரஷ் பண்ணணும் கட்டாயம். தூங்குறதுக்கு முன்னால் ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சாப்பாடெல்லாம் உட்காந்துட்டு ஃபுல் நைட் எஃபெக்ட் இருக்காமல் க்ளீன் பண்ணிட்டா நல்லது. மார்னிங் ப்ரஷிங்கோட நைட் ப்ரஷ் பண்ணுறது தான் முக்கியம். ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் எவ்வளோ நேரம் நம்ம பல் இடுக்குகளில் போய் தங்கினா அதனுடைய டேமேஜை ஸ்டார்ட் பண்ணுது டாக்டர்? அது 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 எடுத்துக்கிற டைம் என்ன டாக்டர்? 30 மினிட்ஸ் போதும். அது 30 நிமிஷம் அங்கே இருந்தாலே அது கன்வெர்ட் ஆயிரும் ஒரு ஆசிடாக. அதுக்கு நிறைய பாக்டீரியா இருக்குது, நம்ம மவுத்தில் நிறைய பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா அந்த ஃபுட்டை கன்வெர்ட் பண்ணும், ஆசிடாக கன்வெர்ட் பண்ணும். அதில் நம்ம அந்த எனாமெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிக்க ஆரம்பிச்சுன்னா அதுதான் சொத்தையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூச்சம் வரும் பல்ல, அப்புறம் சொத்தை வர வர ஒரு ஓட்டை வரும், இன்னும் கொஞ்சம் சாப்பாடு மாட்டோம், ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி ஆயிரும். ஸோ எது சாப்பிட்டாலும் அதனால தான் வாய் கொப்பளிக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இடைவெளியில் போய் ஏதாவது மாட்டோம் அப்படின்ட்டு, ப்ரஷ் பண்ணால் கூட சில நேரம் வராது அது. எஸ் டாக்டர். அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது, ஃப்ளாஸ், டென்டல் ஃப்ளாஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு நூல் மாதிரி இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் ஸ்மூத்தாக இருக்கும். அந்த நூலை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். அந்த காலத்தில் இந்த நம்ம பெரியவர்கள்லாம் அந்த நூல், வேட்டி நூலை வச்சு பண்ணுவாங்க, வேஷ்டி நூலை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க பள்ளிக்கடையில். அது எப்போது ஒரு ஸ்பெஷல் டூலாக இருக்குது, டென்டல் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டாக்டர், நீங்கள் பல் சொத்தையை பற்றி சொன்னீங்க. ஆரம்பத்தில் நாமளே கணிச்சிட முடியுமா நம்ம பல் சொத்தையாக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில அறிகுறிகள் காட்டுமா? நீங்கள் முதல் அறிகுறி கலர் மாறும். நம்ம வெள்ளையாக இருக்கிற பல்லில் சின்ன ஒரு டாட் மாதிரி வரும், ப்ரௌனாக கருப்பாக டாட். அந்த கடிக்கிற பக்கம் டாட் இருந்துச்சுன்னா, டிஸ்கலரேஷன் ஆரம்பிச்சுன்னா அது சொத்தை ஒரு அறிகுறி. அடுத்தது கூச்சம் வர்றது. இப்போ நம்ம சாதாரணமாக ஐஸ் தண்ணி சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், ஏதாவது கோல்டாக ஏதாவது சாப்பிட்றோம், ஹாட்டாக காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், ஒன்றுமே இருக்காது, தொந்தரவு இருக்காது. அதில் அந்த நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்ற பொருளில் கூச்சம் வருதுன்னா அது ஒரு அடுத்த அறிகுறி.
சாப்பாடு போய் மாட்டிக்கிடுதுன்னா, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு எடுக்கிறதுக்கு, பல்லு எடுக்கல போய் மாட்டுச்சுன்னா, அது இன்னும் இது 3 தான் மெயின் அறிகுறி சொத்தைக்கு. ஓகே. டாக்டர் இப்ப அதாவது இந்த பல் துலக்குவது வந்து பல ஸ்டேஜஸ்ல வந்திருக்கு. நம்ம ஊர்ல வேப்பங்குச்சி பயன்படுத்துனாங்க, பல்பொடி பயன்படுத்துனாங்க. இப்போ டூத் பிரஷ் பேஸ்ட் நம்ம பயன்படுத்துறோம். சில பேரு அந்த டூத் பிரஷ்ஷ அடிக்கடி மாத்துறாங்க. சில பேர் 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு தான் டூத் பிரஷ்ஷ மாத்துறாங்க. உங்களுடைய அட்வைஸ் என்ன? அதாவது டூத் பிரஷ் அண்ட் பேஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அ ஆலும் வேலும் பல்லு குருதிம்பாங்க. அந்த வேப்ப குச்சி வச்சு பல் தேய்ப்பாங்க. இப்போ அதுவும் மாடர்னா வந்திருக்கு. குச்சி வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி, பேக் பண்ணி சிங்கிள் யூஸ் அப்படின்ட்டு, ஆர்கானிக் அப்படின்னு. பட் ப்ராக்டிகலா பார்த்தீங்கன்னா, டூத் பிரஷ் அண்ட் டூத் பேஸ்ட் தான் நல்ல சொல்யூஷன். ஒரு பிரஷ் எப்போ மாத்தணும் அப்படின்னா, அந்த பிரஷ்ஷோடைய அந்த பிரிசில்ஸ்லாம் கொஞ்சம் விரிஞ்சிரும். ஃப்ளவரிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரிசில்ஸ் வந்து நேரா இல்லாம அப்படி விரிஞ்சு குடுக்கும். அது சிலருக்கு ரொம்ப அதிகமா பிரஷ் பண்ணுறவங்களுக்கு 3 மாசத்துலயே ஆயிரும். சிலருக்கு ஒரு 6 மாசம் ஆகும். ஸோ 3 to 6 மந்த்ஸ்ல பிரஷ் மாத்துறது நல்லது. டாக்டர் இப்போ ஒரு சொத்த பல்லு அப்படின்னாலே மக்களுக்கு ஞாபகம் வர்றது ஃபர்ஸ்ட்டு வலி தான். ம். அந்த பெயின் ரொம்ப சிரமமா இருக்கும். பல பேர் ஆஸ்பத்திரிக்கு வராம தள்ளி போட்டு, ஓவர் த கவுண்டர்ஸ் பெயின் கில்லர்ஸ் நெறைய எடுத்துக்கிறதுக்கும், எதுக்கு ஆஸ்பத்திரி போனா அதுக்கப்புறம் என்ன செலவு எப்படி இருக்குமோ, ப்ளஸ் வலி எப்படி இருக்குமோ அதெல்லாம் பயப்படுறாங்க. நார்மலா இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸின் காரணத்தால், வலி இல்லாம ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுமா? அது ஒரு சிரமமான காரியமா? உங்களுடைய அனுபவம் என்ன டாக்டர்? அதாவது வலி இல்லாம செய்றது வந்து ரொம்ப ஈஸி. ஈஸி. அதாவது ஒரு ஓகே. ஒரு மரத்து போறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டா, ஓகே. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கம்ப்ளீட்டா மரத்து போகும் அந்த இடம். அந்த பல்லு, அந்த தாடை, அதெல்லாம் வலி தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணா வலி தெரியாது. வலியோட முக்கியமா என்னன்னா பயம். நெறைய பேருக்கு வலினால நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். பல் டாக்டர்ட்ட போனாலே வலி தான் அப்படின்னு ஒரு ஒரு பிரமை வேற. ஸோ பயங்கிறது தான் அதிகம். ஸோ இந்த பயத்த போக்குறது வந்து சுலபம் கிடையாது. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து வெளிநாட்டில நெறையா வந்துருச்சு. இப்போ இங்கேயும் அது வர ஆரம்பிச்சது. அதுக்கு பேரு தான் பாதி மயக்கம் அப்படின்னு சொல்றது. நம்ம ஃபுல் மயக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்ரேஷன் தியேட்டர்ல போய் மயக்கம் குடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றது. இப்போ அவ்வளோ தூரம் போகாம செமி கான்ஷியஸ் ஸ்லீப் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஷியஸ் செடேஷன் இதெல்லாம் பல பல பேர்கள். என்னன்னா இன்ட்ராவீனஸா நம்ம பிளட் டெஸ்ட் பண்ற மாரி குடுத்தோம்னா 30 செகண்ட்ஸ்ல தூங்கிருவாங்க. அப்படி நம்ம டென்டல் சேர்ல நல்லா தூங்குவாங்க. கொறட்ட விட்டு தூங்குவாங்க சிலரு. ஸோ அந்த மாரி டைம்ல என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணலாம். ஸோ அந்த பயமே இருக்காதுன்னா அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனா அவங்களுக்கு நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்ப நான் வாய தொறன்னு சொன்னா ஓ! திறப்பாங்க. ஓ! ஓகே. கொஞ்சம் வாய இன்ட்ரஸ்டிங். க்ளோஸ் பண்ணுங்கன்னா மூடுவாங்க. ம்ஹ்ம். பட் அவங்களுக்கு அந்த ஃபுல் கான்ஷியஸ்னஸ் இல்லாதனால, சரி டாக்டர் என்னமோ பண்றாங்கன்னு தெரியுமே ஒழிய, அத வலின்னு அவங்க உணர மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த செடேஷன் டென்டிஸ்ட்ரி, கான்ஷியஸ் செடேஷன்ங்கிறது இஸ் a வெரி பிக் அட்வான்ஸ். அது நாங்க யூசுவலா மயக்க டாக்டர் வச்சு தான் பண்ணுவோம். ஓகே. இப்ப அமெரிக்கால வந்து ஃபேஷியல் சர்ஜன்னா நானே மயக்கம் குடுக்கலாம். ஓகே. அமெரிக்கால அது அலவுடு. அதுக்கு ஒரு தனி கோர்ஸ்லாம் இருக்கு. இந்தியா பொறுத்தவரை அப்படி கிடையாது. மயக்கம் குடுக்கணும்னா மயக்க டாக்டர் தான் குடுக்கணும். ஓகே. அவங்க பக்கத்துல இருந்து அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. மானிட்டர் பண்ணுவாங்க கரெக்ட்டா. நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றத நாங்க பண்ணுவோம். ஓகே. டாக்டர் இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு பல் வந்து செட் பண்றாங்க அப்படின்னா, கலர பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இவர் பல் செட் பண்ணியிருக்காரு. பட் இப்பல்லாம் எந்த பல்லு ஒரிஜினல், எந்த பல் செட் பண்ணது கண்டுபிடிக்க முடியல. இதில லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மென்ட் என்ன டாக்டர்? இது வந்து கம்ப்ளீட் டெக்னாலஜிங்க. முன்னால வந்து கலர சரியா மேட்ச் பண்ணுவோம். இந்த லைட் சரியில்லனா வெளிய லைட் கொண்டு போவோம். சன்லைட்ல செக் பண்ணுவோம். அந்த மாரிலாம் இருந்தது. இப்போ டெக்னாலஜி ரொம்ப மாறிடுச்சு. எல்லாமே டிஜிட்டல் ஆயிருச்சு. முந்தி பல்லு போயிடுச்சுன்னா அளவு எடுக்கணும்னா ஒரு மாவு மாரி மிக்ஸ் பண்ணி அளவு எடுப்போம். அதில சிலருக்கு வாந்திலாம் வரும். கேக் பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. எல்லாமே டிஜிட்டல். ஒரு சின்ன கேமரா, இன்ட்ராவரல் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவோம். அத வாய்க்குள்ள வச்சுட்டு ஒரு கேமரா மாரி டக் டக் டக்ன்னு ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஃபுல்லா இமேஜஸ் ஓ! எடுத்துரும். ஓகே. அளவு எடுக்கிற மாரி. ஸோ டிஜிட்டல்னால அந்த மாறுதல் இருக்காது. 2வது அத அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிடலாம் டிஜிட்டல் இமேஜ். அந்த டிஜிட்டல் இமேஜ அப்படியே நம்ம லேபுக்கு அனுப்பலாம். இன்டர்நெட் மூலமா. லேப்ல அத வச்சுட்டு அவங்க டிசைன் பண்றதும் எல்லாமே இப்போ டிஜிட்டல். கேட் டிசைன். பண்ணி அத பிரிண்ட் பண்ணி வந்துரும். ஸோ கலர் மேட்சிங், அந்த ஷேப்பு, சைஸ்லாம் ரொம்ப ப்ரிசைஸா பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம செக் பண்ணோம்னா, பேஷண்ட்ட செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு கூட நம்ம மாத்தலாம் அத. ஸோ டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி, ஓகே. அ காஸ்மெட்டிக், ஈஸ்தெடிக் டென்டிஸ்ட்ரிங்கிறதும் டெக்னாலஜி பேஸ்ட். ஓகே. பிகாஸ் ஆஃப் இன்ட்ராவரல் கேமராஸ், இன்ட்ராவரல் ஸ்கேனர்ஸ் கம்ப்ளீட்டா மாறியாச்சு இப்போ டெக்னாலஜி. ஓகே. முன்னாடிலாம் பல் செட்ட அப்படியே கழட்டி வெளிய எடுத்துருவாங்க டாக்டர்.
அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் பகலில் போட்டுப்பாங்க, நைட்டில் எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ டெக்னாலஜி எப்படி மாறி இருக்கு டாக்டர்? இப்போ அந்த மாதிரி எடுத்துகிட்டே போடணுமா, இல்லைனா பெர்மனெண்ட்டாகவே உள்ளே வைக்கிற மாதிரி வந்துருச்சுங்களா டாக்டர்? இப்போ இந்த முழு பல்செட் சொன்னீங்க இல்லையா, எடுத்துகிட்டு போடுற மாதிரி மாட்டுறாங்கன்னு. அது வந்து அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா அது நீங்கள் பல்செட் போட போட இந்த தாடை எலும்பு குறுகிட்டே போகும். ஓ, ஓகே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க அந்த பல்செட் எடுத்துட்டாங்கன்னா அந்த மேல் தடையும் கீழ் தடை இப்படி கொலாப்ஸ் ஆயிரும். எஸ் டாக்டர். ஃபேஸே மாறிடும். ம், ம். நீங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1/3 1/3 கீழே 1/3 வந்து ஜா, உங்கள் தாடையும் உங்கள் பல்லும் தான். ஓகே. பல்லு போச்சுன்னா அந்த தாடை எலும்பும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். கொலாப்ஸ் ஆகிறதோட அவங்க நியூட்ரிஷன் சாப்பிட முடியாது, நல்லா மென்று சாப்பிட முடியாது. டைஜஷன் எஃபெக்ட் ஆச்சுன்னா ஹெல்த்தே எஃபெக்ட் ஆகும். ஸோ ஓரல் ஹெல்த் எஃபெக்ட் ஆச்சுன்னா மெடிக்கல் ஹெல்த் ஃபுல்லாகவே எஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ அப்படின்னா நமக்கு நல்லா கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னா அதை பல்லில் தாடையில் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த இதை அந்த பல் செட்டே அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியும். எலும்பு பத்தலை அப்படின்னா முந்தி வந்து இடுப்பு எலும்பு எடுத்து அங்கே வைப்போம் தாடையில். ஓகே. அது ஒரு பெரிய சர்ஜரி. ஒரு 6 மாதம் கழித்து இம்ப்ளான்ட் பண்ணி பல் செட்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இந்த எலும்பு எடுத்து வைக்கிறதுலாம் குறைஞ்சிருச்சு. அதுக்கு ஆல்டர்னேட் டெக்னாலஜி வந்தாச்சு. ரிமோட் ஆங்கரேஜ், ஜைகோமா ஆங்கரேஜ் அப்படின்ட்டு. இப்போ தாடை எலும்பு இங்கே தாடையில் எலும்பு இல்லைன்னா இங்கே பக்கத்து இங்கே சீக் போனுன்னு ஒன்று சொல்லுவோம், எஸ் டாக்டர். ஜைகோமா போனுன்னு. அது வந்து லைஃப் ஃபுல்லாக அப்படியே இருக்கும் சைஸ். ஓகே. பல் போனாலும் அந்த இது மாறாது. ஸோ கொஞ்சம் லாங்கர் இம்ப்ளான்ட் வச்சு இந்த ஜைகோமா இம்ப்ளான்ட்னு சொல்லி தாடை அந்த ஜைகோமா சீக் போன் இம்ப்ளான்ட் சப்போர்ட் பண்ணி முழு பல் செட் பண்ணலாம். ஓகே. ஸோ 2007 நாங்கள் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் we did the ஜைகோமா இம்ப்ளான்ட். சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே வேர் த லார்ஜஸ்ட் இப்போ. ஸோ இந்த ஜைகோமா இம்ப்ளான்ட் ஸ்பெஷல் இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப பிரபலமாகி வருது. டாக்டர், இப்போ முன்னாடியெல்லாம் வந்து காண்டாக்ட் லென்ஸு பயன்படுத்தி வந்தாங்க. அந்த பயன்பாடு இப்போ குறைஞ்சிருக்கு. லேசிக்கு கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க கண்ணில். நிறைய அட்வான்ஸ்மெண்ட் கண்ணில் வந்திருக்கு. அந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பல்லில் என்ன டாக்டர் வந்திருக்கு? இப்போ நீங்கள் லாசிக் வந்து லேசர், இட்ஸ் அ டைப் ஆஃப் லேசர் தான். டென்டல் லேசரும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்தாச்சு. டென்டல்லையும் லேசர் வந்திருக்கு. லேசர் லைட்லேயே கரெக்ஷன் பண்ணி லேசர் லைட்டில் வந்து ஃபில்லிங் பண்ணலாம். ஓகே. லேசர் வச்சு பெயின் குறைக்கலாம், பல்லில் உள்ள பெயின். லேசர் வச்சு சில இந்த ப்ரீ கேன்சர் லீஷன் வரும் வாயில், வாய் புற்றுநோய்க்கு ஒரு முன்னோடியாக வரும் ப்ரீ கேன்சர்னு சொல்லி, அதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் லேசர் வச்சு. லேசர் வச்சு நல்ல கம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு ஈர் ப்ராப்ளம் வரும், எஸ்பெஷலி சுகர் இருக்கிறவங்களுக்கு ஈர் ப்ராப்ளம், ஈர் வீக்கம், ஈர்லேருந்து ரத்தம் வர்றதெல்லாம் நிறையா இருக்கும். இப்போ நம்ம கன்வென்ஷனல் சர்ஜரி இதெல்லாம் பண்ண முடியும். அது கூட இந்த லேசரை சேர்த்தோன்னா அது ஒரு ஆடிட்டிவ் ட்ரீட்மெண்ட். லேசர் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணாது, பட் அது வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணும், பெயினை குறைக்கும், ரெக்கவரி டைம் ஸ்பீட் ஆகும். ஸோ லேசரில் அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இம்ப்ளான்ட்ஸ் பற்றி பேசணும். இம்ப்ளான்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் பல் வைக்கிறது. முந்தால வந்து இம்ப்ளான்ட் எலும்பில் ஃபிட் பண்ணிடுவோம், டைட்டானியம் இம்ப்ளான்ட். மேலே பல் வைக்கிறதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணுவோம். ஓ, ஓகே. அப்புறம் அது 3 மாதம் ஆச்சு, 6 வாரம் ஆச்சு. இன்றைக்கி வந்து 24 ஹவர்ஸில் பண்ணலாம். அப்படிங்களா? ஒரே நாள். ஓகே. டீத் இன் அ டே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஜா இன் அ டேன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இம்ப்ளான்ட் பண்ணி தையெல்லாம் போட்டு உடனே பல் செட்டையும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட முடியும் 24 ஹவர்ஸில். இன்ட்ரெஸ்டிங் டாக்டர். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லாம் தேங்க்ஸ் டு டெக்னாலஜி. டாக்டர், நீங்கள் ஓரல் கேன்சர் பற்றி பேசுனீங்க. கேன்சர் அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடிய நம்மளுடைய ஹேபிட்ஸ் என்ன? அந்த ஹேபிட்ஸில் ஜாக்கிரதையாக இருந்தால் கேன்சர் வராமல் நம்ம தடுக்க முடியுமா? அதாவது வாய் புற்றுநோய் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிவென்டபிள் கேன்சர் அப்படிமோ. ஓகே. நாமளே தேடிடுறது அதை 90%. ஓகே. மெயின் இது வந்து புகையிலை முக்கியமான காரணம். அதுக்கு ஈக்குவலாக உள்ளது வந்து பான் வகைகள். இந்த பான் வகைகள், குட்கா இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, பதப்படுத்தப்பட்ட பாக்கு. நம்ம முன்னால் வந்து களிப்பாக்கு வெத்தலையோட சுண்ணாம்போட போடும்போதெல்லாம் அது டைஜஸ்டிவ் மாதிரி இருந்தது, அவ்வளோ ப்ராப்ளம் வரல. இதை பாக்கை பதப்படுத்தி அதை தனியாக யூஸ் பண்ணுவாங்க. வெறும் பாக்கு போட்டு சூ பண்ணிக்கிட்டு மென்னுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பதப்படுத்தப்பட்ட பாக்கில் வந்து அது வந்து ஒரு ப்ரீ கேன்சர் உண்டாகிக்கும். ஃபைப்ரோசிஸ், சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு கண்டிஷன். படிப்படியாக அவங்களுக்கு வாயை திறக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய் திறக்கிறது குறைஞ்சு வந்து அது அவங்களுக்கு அறியவே முடியாது, தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அது வந்து உடனே வாய் புற்றுநோயாக மாறிடும். யங் பேஷண்ட்ஸ் இந்த வாய் புற்றுநோயாலே எஃபெக்ட் ஆகிறாங்க அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி புண்ணு, சில நேரம் வாய் புண்ணு வரும், அதை கவனிக்க மாட்டாங்க.
அது உடனே போய் செக் பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். ஏதாவது பல்லு கூர்மையாக இருக்கும், அது கொஞ்சம் குத்தி குத்தி ஒரு புண்ணு வரும். அதை ஸ்மூத் பண்ணிட்டா உடனே சரியாக போகும். நீங்கள் அதை ஒரு மாதக்கணக்கில் விட்டுட்டிங்கன்னா அந்த புண் வந்து அப்படியே மாறிடும் புற்றுநோயா. ஸோ வாய் புற்றுநோய் வந்து நமக்கு இந்த மாதிரி வாய் திறக்க முடியல சரியா, கொஞ்சம் வலி இருக்குது, இல்லைன்னா புண்ணு இருக்குது, புண்ணு ஆறாத அல்சர் இருக்குன்னா உங்கள் பக்கத்தில் உள்ள பல் டாக்டர் போய் பார்த்து செக்கப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டாக்டர் இப்போ சில பேர் சொல்கிறாங்க என்னுடைய பல்லு வந்து டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குது, சீராக இல்லை ம். அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபேஸ்புக் இதுலெல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னே தெரியல. உங்களுடைய சஜஷன் என்ன? இப்போ முன்னால் வந்து நீங்கள் அதை பல் கோணமோனலாக இருக்குன்னா இந்த கிளிப்புன்னு போடுவாங்க, பல் செட் மாதிரி பல்லில் ஒவ்வொரு பல்லையும் ஒரு பட்டன் மாதிரி மாட்டி ஒரு ஒயர் மாதிரி மாட்டி போடுவாங்க. இப்போ அதுவும் டெக்னாலஜியில் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பட்டன் போடுறதெல்லாம் நின்று போய் ஒரு சும்மா ஒரு அலைனர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில். நீங்கள் அதை மாட்டிக்கிடலாம் பல்லில், கீழ்ப்பல்லையோ மேல் பல்லையோ மாட்டிட்டிங்கன்னா ஒரு செட் ஆஃப் ட்ரேஸ் இருக்குது. இப்போ இவ்வளோ கோணல் மொனலாக இருக்குன்னு எங்கள் பல்லு, இதை வந்து இப்படி அழகாக அலைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 இயர் 12 மாதம் ஆகுது, 18 மாதம் ஆகுதுன்னா டைம், ஸ்டேஜ் 1, 2, 3, 4, 5 இப்படி எப்படி ஒவ்வொரு பல்லாக திருப்புறதுங்கிறது அந்த ட்ரே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ரே ஒவ்வொரு செட்டாக கொடுப்பாங்க சீக்வன்ஸில். இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பிளானிங். இங்கே ஆரம்பித்து இங்கே வரணும் அப்படின்னா எவ்வளோ டைம், எந்த பல்லு முதல்ல மூவ் ஆகணும், எந்த பல்லு எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும், கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர் பிளான்டு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி சரின்ட்டோன்னா அந்த ட்ரேஸ் பிரிண்ட் ஆகி வந்துடும். சிலருக்கு வந்து ஒரு 20 ட்ரே கொடுக்கணும், சிலருக்கு 30 ட்ரே கொடுக்கணும். ஸோ அதை ஒன்று ஒன்றா போடணும், போட்டுட்டு ஒரு 2 வாரம் கழித்து மாற்றணும், மாற்றிட்டே வந்தால் அப்படியே அலைன் ஆகிரும் பல். ஸோ இந்த அலைனர் டெக்னாலஜிங்கிறது இந்த கோணமெல்லாம் இருக்கிற பல்லுக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது டாக்டர் நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு. நிறைய டெக்னாலஜி பாதி நேரம் லேபில் தான் உட்காந்துருக்கணும் நம்ம. அப்படிங்களா? கம்ப்யூட்டர் முன்னால் லேப் முன்னால். அங்கே தான் ஏஐயும் நிறையா வருது இப்போ. அப்படிங்களா? கம்ப்ளீட்டாக வந்தாச்சு ஏஐ. டென்டிஸ்ட்ரிலையும் ஏ இருக்கு டென்டிஸ்ட்ல டாக்டர். நிறையா வந்தாச்சு ஏஐ. இப்போ ஒரு ஸ்கேன் இருக்குன்னு வைங்க, ஒரு எக்ஸ்ரே பண்ணுறோம், ஒரு ஸ்கேன் பண்ணுறோம். நீங்கள் ஒரு பல் மருத்துவர் அதை பார்த்து எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எத்தனை பல்ல எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, போனில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, டென்சிட்டி எப்படி, இதெல்லாம் பார்த்து ஒரு ஃபுல் ரிப்போர்ட் எழுதணும்னா ஒரு 4 மணி நேரம் ஆகும். நீங்கள் அதே இந்த ஏஐ பேஸ் பிளான் கொடுத்துட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் 40 பேஜுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துரும். ஓகே. எல்லா பல்லு, அந்த சைனஸு, ஜா, போனு, ஜாயிண்ட்டு எல்லாமே வந்துடும். ஸோ ஏஐ ஹஸ் பிகம் வேல்யூபிள் டென்டிஸ்ட்ரிலையும். டாக்டர் இப்போ ஜென்ரலாக நம்ம டென்டிஸ்ட்டை பற்றி நினைக்கும் போது ஒரு சவாலான காரியம்தான் ஒருத்தரை உட்கார வச்சு கரெக்டாக அவங்க அந்த இதெல்லாம் பண்ணி, பட் பெரியவங்க சொல்கிறத கேட்பாங்க, வாயை திறங்க மூடுங்கன்னா எல்லாம் ஒபே பண்ணுவாங்க. பட் குழந்தைங்களை எப்படி டீல் பண்ணுறீங்க? நல்ல கொஸ்டின் இது. ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய சொத்தை வருது இப்போ. அவங்களும் இந்த சின்ன வயசுலேயே சுகர், இந்த பாலில் சர்க்கரை போட்டு கொடுக்குறது, நர்சிங் பாட்டில் கேரிஸ்னு 12 பல்லு 10 பல்லு இருக்குன்னா குழந்தைங்களுக்கு 10 பல்லும் சொத்தையாக வருவாங்க சிலது. 2 வயசில் 3 வயசில் சேரில் உட்கார வச்சாங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க. சரி வாயை தரேன்னா அதுக்கு அழுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ஃபுல்லாக மயக்கம் கொடுத்து தான் பண்ணணும். அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, குழந்தை நல பல் மருத்துவர், அனஸ்தட்டிஸ்ட், பீடியாட்ரிக் அனஸ்தட்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபுல் மயக்கம் கொடுத்து எல்லா பல்லுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் ஒரே நேரத்தில். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆனாலும் ஒரே நேரத்தில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அவங்க. ஸோ பேஷண்ட்ஸ் குழந்தைங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பேரண்ட்ஸுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது திருப்பி வராமல் பாதுகாக்கணும், அதுதான் முக்கியம். பெற்றோர்கள் வந்து அதை பார்த்துக்கணும். எப்படி அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும், ப்ரஷிங் எப்படி இருக்கணும், அதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ மயக்கம் கொடுத்து பண்ணுறது குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் இன்னைக்கு. இன்றைக்கி சிட்டியில் உங்கள் கிளினிக் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு கிளினிக். உங்களுடைய இந்த தொழில் நுணுக்கம் ப்ளஸ் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய தந்தையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் மேலே இருந்ததுன்னு சொல்லலாமா? நிச்சயமாக. ஏன்னா தந்தை வந்து ஒன் ஆஃப் த முதல் பல் மருத்துவர் இந்த மாகாணத்தில். அவங்க வந்து ஒரு அப்போ வந்து பல் ஆஸ்பத்திரி கிடையாது, பல் மருத்துவம் வந்து மெடிக்கல் காலேஜில் ஒரு பாகம், அவ்வளோதான். அவங்க தான் தமிழ்நாடு பல் மருத்துவக் கல்லூரின்னு கவர்மெண்ட் கல்லூரி முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12 வருஷமாக அவங்க தான் பிரின்சிபலாக இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் பிரின்சிபலாக. ஸோ அவங்க அப்படி இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அவங்க ரொம்ப நுணுக்கமாக இருப்பாங்க. டெக்னாலஜி, பெஸ்ட் டெக்னாலஜி கொண்டாடணும். அந்த டைமில் வந்து கோல்டு க்ரௌன் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்.
ஸோ அவங்களே இதெல்லாம் லேபில் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது கான்ஃபரன்ஸ் இருந்தால் போய் படிச்சுட்டு வருவாங்க. அப்போ இந்த காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த டெக்னாலஜியில். நானும் யூகேல போய் இங்கிலாண்டில் போய் ஃபெலோஷிப்லாம் பண்ணதுனால அந்த இது ஆர்வமும் அப்படியே வந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருந்தது என் மேலே. டாக்டர் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ளே வர வர காசு செலவு பண்ணுறதும் அதிகமாக இருக்கும் பேஷண்ட்ஸ். அதை நீங்கள் எப்படி செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பண்ணுறீங்க? லைக் ட்ரீட்மெண்ட்டும் அஃபோர்டபுளாக இருக்கணும், அதே நேரத்தில் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கணும். அது உங்களுக்கு ஒரு சவாலா? நிச்சயமாக அது டெஃபினட்டாக ஒரு சவால் தான். டெக்னாலஜி முதல்ல வரும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது எப்பவும். ஆனால் இப்போ நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கிடுறோன்னா, குட் ட்ரீட்மெண்ட் வந்து வில் டெஃபினெட்லி பி எக்ஸ்பென்சிவ். பட் ஆல் எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் டசன்ட் ஹேவ் டு பி குட். ஓகே. ஸோ அதில் கவனமாக இருக்கணும் நம்ம. ஓகே. ஸோ ஸோ வி பிலீவ் காஸ்ட்லியாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அது பலன் பேஷண்ட்டுக்கு போகணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சிலருக்கு வந்து இப்போ சில சிண்ட்ரோம் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் 16, 17, 18 வயசில் பல்லே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னா அவங்க சில நேரம் கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னாங்க, நம்ம வால்யூம் ஆஃப் பேஷண்ட்ஸ். உங்களுக்கு வால்யூம் அதிகமாவது காஸ்ட் நம்ம குறைக்க முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்தியாவிலையும் சைனாலையும். ஸோ அதை நாங்கள் வந்து லீவரேஜ் பண்ணுவோம். இப்போ பெரிய கம்பெனிஸ் அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம்னா, ஸோ வில் சே எனக்கு இவ்வளோ பேஷண்ட்டுக்கு எனக்கு ஒரு ஒரு 10% எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும். அதை வந்து வி பாஸ் இட் ஆன் டு தீஸ் பேஷண்ட்ஸ். ஸோ அந்த டெக்னாலஜி வரும்போது ஒரு வின் ஆயிடுது. அவங்களும் பெனிஃபிட் ஆகிறாங்க, கம்பெனியும் பெனிஃபிட் ஆகுது, நாங்களும் பெனிஃபிட் ஆகிறோம். பட் அதில் என்னென்னா முக்கியமாக என்னென்னா நம்ம அந்த இதை பெனிஃபிட் அடையும் போது டாக்குமெண்ட் பண்ணணும் கரெக்டாக. நல்ல டாக்குமெண்ட் பண்ணால் நாளைக்கு வந்து உலகத்துக்கே நம்ம காட்டலாம். இப்போ நாங்கள் சொன்னோம்ல ஜைகோம் இம்ப்ளான் ஹையஸ்ட்னு 1000 இம்ப்ளான் மேலே பண்ணியிருக்கோம். சவுத் ஏஷியாவில் வேறு கிடையாது இந்த மாதிரி. ஆனால் அதை நான் டாக்குமெண்ட் பண்ணி ஒரு சயின்டிஃபிக் இதில் பப்ளிஷ் பண்ணால் தான் ஓகே. அதோட பலன் உலகுக்கு போகும். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். டாக்டர் இப்போ நீங்கள் டெக்னாலஜியை வெளிநாட்டில் போய் பார்த்து ஸ்டடி பண்ணி அது இந்தியர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம இந்தியாவில் கொண்டு வரீங்க. அது நீங்கள் கடுமையான முயற்சிகள் பண்ணுறீங்க. டெக்னாலஜி இங்கே லேட்டஸ்ட்டாக வர வர வெளிநாடு பேஷண்ட்ஸும் நம்ம இந்தியாவுக்கு அந்த டெக்னாலஜி வேணும் அப்படின்னு சொல்லி தேடி வர்றவங்க இருக்காங்களா டாக்டர்? நிறையா இருக்காங்க. இப்போ மெடிக்கல் டூரிசம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார்டியாலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ் மாதிரி டென்டலில் மெயினாக வர்றவங்க வந்து இம்ப்ளான்ஸுக்கு ஃபுல் மவுத் முழு பல் செட் கட்டி முழு இம்ப்ளான்ஸ் எல்லா பல்லும் ஃபிக்ஸ் பண்ணுறது இம்ப்ளான்ஸு. அதே மாதிரி எல்லா பல்லுக்கும் கேப் போட்டு காஸ்மெட்டிக் நட்ஸ் இது 2 தான் மெயினாக வர்றாங்க. அது முக்கியமான காரணம் என்னென்னா, நாங்கள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி மெட்டீரியல்ஸ் வந்து உலகத்தரம் வாய்ந்தது. இப்போ ஒரு இம்ப்ளான் எடுத்துக்கிடுங்க, 2 பிராண்ட் தான் உலகம் 50 வருஷமாக இருக்குது வேர்ல்டு ஃபேமஸ். இப்போ நீங்கள் பென்ஸ் கார் சொல்கிற மாதிரி, BMW சொல்கிற மாதிரி, இது வந்து ஸ்ட்ராமன், நொபல் பேக்கர் தான் வேர்ல்டு ஃபேமஸ் இம்ப்ளான்ஸ். அமெரிக்காவில் ஐரோப்பாவில் பண்ணுறதை நாங்கள் அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் அங்கே இருக்கிற விலைக்கு 1/4 இல்லைனா 1/5 தான். அண்ட் நம்ம டாக்டர்ஸ் எக்ஸ்பர்டைஸு இஸ் த சேம் ஆஸ் எனிவேர் எல்ஸ் இன் த வேர்ல்டு, ஆஸ் குட் அஸ் எனிவேர் எல்ஸ். அதனால் அதே ட்ரீட்மெண்ட் 1/5 காஸ்ட்டு 36 கண்ட்ரீஸ்லேருந்து பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதான் நமக்கு ஒரு பெருமை. மெடிக்கல் டூரிசம், மெடிக்கல் இதில் நம்ம இந்தியா அவ்வளோ ஹையாக இருக்குன்றது. நிறையா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் வருது அதனால் நம்ம நாட்டுக்கு. ஸோ பொருளாதார ரீதியாகவும் அது பெரிய அட்வான்டேஜ். ஆரோக்கியமான பற்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன டாக்டர் மக்களுக்கு? அதாவது சுகர்ஸ் குறைச்சிருங்க சாப்பாடில். நல்ல ஃபைப்ரஸ் டயட், ஃபைப்ரஸ் ஃபுட்டு, நல்ல மென்று சாப்பிடுங்க. எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிங்க, நல்லா கொப்பளிங்க வாயை. நைட்டு பல் தேய்ங்க. ஏதாவது ஒன்று படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி எப்படி ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுவோங்க, பல் ஃப்ளாஸ்னால் என்ன, அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கும் வாழ்நாளில். பல் ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா டிலே பண்ணாதுங்க. உடனே போய் உங்கள் பக்கத்தில் உள்ள மருத்துவர், நல்ல பல் மருத்துவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபில்லிங், ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம். வெயிட் பண்ணிங்கன்னா அப்புறம் பல் போகும், பல் போனால் அப்புறம் இம்ப்ளான்ட்டு, அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னுவீங்க என்கிட்ட. ஸோ வருமுன் காப்போங்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொன்னீங்க டாக்டர். டாக்டர் இப்போ ராஜன் டென்டல் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பல் ஆஸ்பத்திரியினுடைய மெடிக்கல் டைரக்டர் நீங்கள். உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் நீங்கள் நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோ வந்து பற்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய காரணம் என்ன, ஒரு பற்கள்லாம் எப்படி கெட்டு போகுது, மக்கள் அதில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு,
அதே நேரத்தில் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, லேட்டஸ்ட் டெக்னாலஜி சைனா முதல் கொண்டு நீங்கள் எப்படி அங்கே உள்ள டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்து மக்களுக்கு தரமான ட்ரீட்மெண்ட்டு அதே நேரத்தில் ஒரு நியாயமான விலையில் கொடுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய முயற்சியை நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஒரு நல்ல புரிதல் பாமர மக்களுக்கும் இதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். உங்களுக்கும் தந்தி டிவிக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர்.